காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். இந்த கல்யாணத்துக்கு சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியலையே. இவங்க எப்ப பஞ்சாயத்தை முடிச்சு நம்ம எப்ப சாப்பிட ஆறி போயிருமோ? ஏய், என்ன நடக்குது இங்க? நானும் ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மாமா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க மாமா. நான் சும்மா இருக்கவா? இங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இப்ப? எல்லாம் உன்னாலதான் மேன். அன்னைக்கு நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தேன்னு இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நானா? நான் என்ன செஞ்சேன்? நீ என்ன பண்ண? குடிச்சிட்டு குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருந்த. வீட்டுக்கு யார் வராங்க போறாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்திருக்க. ஏய், என்ன? மாமா அவரை மரியாதை இல்லாம பேசாதீங்க. ஆமா, இப்ப ரொம்ப முக்கியம். அவன் என்னை மரியாதை இல்லாம பேசுறான். அவன் இவன்னு பேசாதீங்க மாமா. மச்சான், இங்க என்ன நடக்குது மச்சான்? அந்த அவர் பேசிக்கிட்டு இருக்காருல்லடா மாப்பிள்ள, அவர் மகனை நம்ம மாப்பிள்ள அடிச்சுட்டாராம். அடிச்சுட்டாரா? ஆமா, அந்த பையன் இப்ப மூச்சு பேச்சு இல்லாம ஆஸ்பத்திரியில உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா. ஐயோ, எனக்கு அப்பவே நல்லா தெரியும் இந்த ஆளை பத்தி. இவன் ஒரு முரடன், மரியாதை தெரியாதவன். என்கிட்டயே அப்படித்தான் நடந்துகிட்டான். வயசுல பெரியவன்னு கூட கொஞ்சம் கூட பாக்கல. மாமா நீ சும்மா இரு. நல்ல மாப்பிள்ளைய பாத்தீங்க மச்சான். மாமா பேசாம இருங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ பேசாம இரு. காதலிக்கிறதுக்கு நல்ல ஆளை புடிச்ச. உனக்கு ஊர் உலகத்துல வேற ஆளே கிடைக்கலையா? அவனும் அவன் மூஞ்சியும். மாமா இதுக்கு மேல என் முத்துவ பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. டேய் பாப்பா, நீயாவது சும்மா இருடா. அப்புறம் என்னப்பா, அவர் வாட்டுக்கு பேசிக்கிட்டே போறாரு, நீங்களும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க. மாப்பிள்ள பண்ணது தப்பு தானம்மா. தப்புதான், பெரிய தப்ப கண்டுட்டீங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாம என்னத்தையாவது பேசாதீங்கப்பா. என்ன நடந்ததுன்னு தான் இப்ப சொல்லிட்டு போனாரு. பேபி அமைதியா இரு. நான் எதுக்காக பண்ணனோ அதையே வேஸ்ட் ஆக்கிடாத. என்ன நடந்ததுன்னு சொல்லிடுவோம் முத்து. பாருங்க எல்லாரும் உங்களை தான் தப்பா நினைக்கிறாங்க. யாரு என்ன தப்பா நினைச்சாலும் ஐ டோன்ட் கேர். என் ப்ரோ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல இல்ல, எனக்கு அது போதும். நீ அமைதியா இரு. மலரு அழுகாதத்தா. என்னெல்லாம் நடந்துருச்சுன்னு பாத்தீங்கல்ல மைனி. பரசுராம் சார் இவர் மேல கைய வச்சுட்டாரு. அதை நினைக்க நினைக்க எனக்கு ஒரே அழுகையா வருது மைனி. அவனை யார்த்தா குறுக்க போக சொன்னது? இந்த சின்ன மாடு ஒரு அடி வாங்கினா வாங்கிட்டு போகட்டும்னு விட வேண்டியதானே? குழந்தை நேரம் பாவம் தானே. ஏய் மலரு, என்ன என்ன பாவம்? என்னன்னே? ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள என்னதான் தகராறா இருந்தாலும் கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி அடுத்தடியில இறங்குறது. இப்ப பாரு, கண்டவன்லாம் வந்து என் மாப்பிள்ள மேல கைய வைக்கிறாப்புல ஆயிப்போச்சு. ஏங்க அவர் மாப்பிள்ளைய அடிக்கணும்னு அடிக்கல இல்லைங்க, முத்து தம்பி அடிக்க தானே கைய வாங்கினாரு. மாப்பிள்ளையா தானங்க குறுக்க போய் அந்த அடியை வாங்கினாரு. அவருக்கு அவர் தம்பி மேல அவ்வளவு பாசம் இருக்கலாம். அவர் தம்பி மேல யாரும் கைய வச்சிடக்கூடாதுன்னு இவர் குறுக்க போய் அடியை வாங்கி இருந்திருக்கலாம். இருந்தாலும் என் மாப்பிள்ள மேல கைய வச்சதுக்கு எனக்கு கொஞ்சமாவது கோவம் வரும்ல. அப்போ உங்களுக்கு உங்க மாப்பிள்ளை மேல பாசம் இருந்தா உங்க மாப்பிள்ளைய அடிக்க முன்னாடி நீங்க குறுக்க போய் அந்த அடியை வாங்கி இருக்க வேண்டியதானே? என்ன அந்த அளவுக்கு பாசம் இல்லைல்ல? அப்ப பேசாம ஓரமா போங்க. என்ன மயிலு? என்ன என்ன மயிலன்னா? இங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு? நீங்க எதுக்கு நடுவுல கடந்து குதிச்சுக்கிட்டு கிடக்கீங்க? மாப்பிள்ளை அடிச்சது எங்க எல்லாருக்குமே வருத்தம் தான். ஆனா மாப்பிள்ளை அடிக்கணும்னு யாரும் அடிக்கல இல்ல. அவர் தானே தம்பி மேல அடி விழுந்துட கூடாதுன்னு குறுக்க போனாரு. அந்த பரசுராம் என்னாச்சு? நம்ம மாப்பிள்ளைய அடிச்சதும் முத்து தம்பி மட்டும் என்ன பாத்துக்கிட்டு சும்மாவா இருந்தாரு? பிடிச்சு ஒரு தள்ளு தள்ளி விடல? இப்ப என்ன சொல்ல வர? அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள கரெக்டா தான் இருக்காங்க. நீங்க நடுவுல கடந்து குதிக்காதீங்கன்னு சொல்ல வரேன். ஏன் மாப்பிள்ளடி நான் கேட்க கூடாதா? கேக்குறதா இருந்தா அந்த பரசுராம் என்னாச்சு சட்டையை பிடிச்சு போய் கேளுங்க மாமா. இங்க வந்து அழுதுகிட்டு இருக்கிற பிள்ளைகிட்ட கேட்டா அவளே சும்மா அழுதுகிட்டு இருக்கா, என்ன செய்யறதுன்னு தெரியாம. போவார்ல சும்மா இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் அப்படியே அவங்க அம்மா குணம் வந்துடும். என்ன நடந்தது ஏது நடந்தது நடுவுல நின்று பாக்குறதே கிடையாது. சும்மா தையத்தக்கான்னு குதிச்சுக்கிட்டு வந்துட வேண்டியது ஆத்தாள மகனும். மைனி குழந்தனார் அப்படி பண்ணியிருப்பாரா? கண்டிப்பா பண்ணியிருப்பான். ஆனா இந்த நேரத்துல இந்த மாடு இப்படி போய் ஒரு வேலையை எதுக்கு பார்த்துருக்குன்னு தான் தெரியல.
இப்படி கல்யாண மண்டபத்துல வச்சு குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டானே. எங்க கல்யாணத்தப்பவும் இப்படிதான் பிரச்சனையாச்சு. இப்ப கொழுந்தனார் கல்யாணத்தப்பவும் இப்படிதான் பிரச்சனை ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மைனி. நீ வேறத்தா, நம்ம வீட்ல பிரச்சனை நடக்காம இருந்தா தான் அது அதிசயம். ஏதோ இந்த சின்ன மாடு ஊர்ல இல்லாததுனால கொஞ்ச நாள் நல்லா வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது. இவன் வந்ததுல இருந்தே நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அது இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. எல்லாரும் என்ன லட்சணத்துல பிள்ளைய வளர்த்துருக்கான்னு என்னையத்தானே பாப்பா கேட்பாங்க. ஆமாம்மா, நீ வேற ஊருக்குள்ள எவன் ஒழுங்கா இருக்கான்? பேசாம இருப்பியா? நான் என் பிள்ளைகளை நல்லாத்தேன் வளர்த்தேன், நல்ல பழக்கமெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் வளர்த்தேன். அத்தை அழுகாதீங்க தே, உங்க பிள்ளைங்க எல்லாரும் நல்ல பிள்ளைங்க தான் தே. அம்மா அழுகாதீங்கம்மா, யார் வீட்டுலதான் பிரச்சனை நடக்கல, இதுக்கெல்லாம் போய்கிட்டு நீங்க எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க? தைரியமா இருங்கம்மா. அவன் ஊருக்குள்ள என்னென்னமோ காரியம் பண்ணிக்கிட்டு தர்றான். இப்படி சிநேகிதங்களுக்குள்ள அடிதடி நடக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? விட்டு தள்ளுங்கம்மா. என்னமோ நடந்து போச்சு, மேற்கொண்டு ஆக வேண்டியது என்னன்னு பாப்போம். அதை சொல்லு மயிலு. நான் என் 3 பிள்ளைகளையும் என் கண்ணுக்குள்ள வச்சு ஒன்று போலதே வளர்த்தேன், நல்ல பழக்கமெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தேன். என்ன அவன் கொஞ்சம் கோபக்காரன், யோசிக்காம கையை நீட்டிடுவான். அது இப்படி ஒரு பிரச்சனையில வந்து முடிஞ்சு போச்சு. எம்மா, நீ முதல்ல அழுகிறத நிறுத்துமா. அந்த பிள்ளைய ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காங்களா பாப்பா? அந்த பிள்ளை என்ன நிலைமையில கிடக்கோ தெரியலையே. வாரியா போய் பார்த்துட்டு வருவோமா? இங்க எந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க எப்படி போறது? கல்யாணம் வேற நடக்குமா என்னன்னே தெரியல. தெரியுதுல, அப்ப அமைதியா இரு. இங்க கல்யாணம் நடக்குமா என்னன்னே தெரியல, அதான் ஆக வேண்டியது என்னன்னு பாப்பையா? இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? கண்ணை தொட முதல்ல. என்னமோ நம்ம வீட்டுல நடக்காதது ஏதோ புதுசா நடந்த மாதிரி நீயும் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க. அழுகைய நிறுத்துமா முதல்ல. உன் சின்ன மகன் அவன் முன்னாடி யாராவது நின்று அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிட்டா பதிலுக்கு அடிச்சுட்டு தான் அடுத்த வார்த்தையை பேச ஆரம்பிப்பான். என்னமோ அவன் இன்னைக்கு புதுசா பண்ணிட்டு வந்துட்ட மாதிரி நீ இந்த ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க. ஏதோ அவங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வந்ததுல இருந்து கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருக்கான். அவங்க அண்ணன் பேச்சுக்கு கட்டுப்பட்டுக்கிட்டு இன்னைக்கு என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ தெரியல, கையை வச்சுட்டான். அவனா ஏதாவது வாயை திறந்து சொல்லுவான்னு பார்த்தா அவனும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். இந்த பெரியவனாவது அவனை என்ன ஏதுன்னு ஏதாவது விசாரிப்பான்னு பார்த்தா அவனும் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிறான். 2 பேரும் இப்படி இருந்தாங்கன்னா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு நமக்கு எப்படி தெரியும்? இதுக்கு நடுவுல கல்யாணம் பண்றதுக்கு அந்த பிள்ளைய வேற கூட்டிட்டு வந்து மணமேடையில நிக்க வச்சிருக்கு. அவ ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கா. இப்படி ஆளாளுக்கு ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஏதுன்னு என்னத்தையும் பாக்குறது? இந்தா இப்ப நீ முதல்ல அழுகை நிறுத்துறியா என்ன? இங்கே எனக்கு கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு இன்னும் என்ன பதில் சொல்றதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வீடு வீடா போய் நான் தான் பத்திரிக்கை கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன். பாப்பாக்கா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க எவ்வளவு நிதானமான ஆளு. பொறுமையாத்தான் இருக்கேன் மயிலு. இதை விட பொறுமையா எப்படி இருக்கிறது? நான் அந்த பரசுராம் சார் வேற மகன் வரட்டும்னு விட்டுருக்காரு. அவன் வந்து என்னத்தை சொல்ல போறான் என்ன செய்ய போறான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் உங்க தம்பி இவ்வளவு கோவக்காரரா இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. தாத்தா, உன் பங்குக்கு நீ வேற ஆரம்பிக்காத, அமைதியா இரு. அக்கா பொறுமையா இருங்கக்கா. உங்க தம்பி ரொம்ப கோவப்படுவாரோக்கா? ஆமா மயிலு, அவனுக்கு கோபம் வந்ததுன்னா கையில என்ன கிடைச்சாலும் எடுத்து எதுக்க நிக்கிறவன் மண்டையை உடைச்சிட்டுதே அடுத்து பேசவே ஆரம்பிப்பான். ஐயோ, ஆமா, எங்க அப்பா அப்படியே சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாரு. ஆனாலுமே ஊருக்குள்ள நிறைய ஆம்பளைங்க இப்படிதான்க்கா இருக்காங்க. எங்க வீட்டுக்காரர் என்னமோ பெரிய நாணய கொட்டு கூட மாதிரி பேசிட்டு போறாரே. இவரு இந்த 2 பேர் நிக்கிறாளுகள்ல கேட்டு பாருங்க எவ்வளவு அடி வாங்கி வளர்ந்துருக்காளுகன்னு. அவரை ஒரு வார்த்தை எதிர்த்து பேசிடக்கூடாது. சப்புன்னு கண்ணத்துல 4 அப்போ அப்பிடுவாரு. பொம்பளை பிள்ளையன்னு கூட பார்க்க மாட்டாரு. யாரு, உன் வீட்டுக்காரரா? ஆமாக்கா, அதனாலதான் இந்த பிள்ளைங்க 2 பேரும் அவர்கிட்ட கூட அதிகமா ஒட்ட மாட்டாங்க. என்கிட்டவே எதுனாலும் சொல்லுவாங்க, எது வேணும்னாலும் என்கிட்டதையும் கேட்பாங்க. எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பெருசுதே. அவங்களுக்கு நடக்கும் போது அதை விட்டுருவாங்க, அடுத்த ஆளுக்கு நடக்கும் போது அப்படியே பாயிறது. அத சொல்லு மயிலு. சரி மலர், இங்க பாரு. மாப்பிள்ளைய அடிச்சுட்டாங்களே வச்சுட்டாங்களேன்னு நீ ஒன்னும் அழுகாத. என்ன யாரும் மாப்பிள்ளைய வேணும்னேன்னு அடிக்கல. உங்க கல்யாணத்தப்ப உங்க அண்ணன் மாப்பிள்ளை மேல கைய வைக்க போனப்ப நீ குறுக்கு புகுந்தேல, அப்ப அதே பாசம் அவருக்கு அவர் தம்பி மேலையும் இருக்கும்ல. அதனால அதையெல்லாம் நினைச்சு நீ எதுவும் வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காத. என்ன
நான் போய் இந்த கல்யாணத்துக்கு வந்தவங்களை கொஞ்சம் என்னன்னு பாக்குறேன். அவங்கள போய் ஏதாவது சமாதானப்படுத்தி உட்கார வைக்க முடியுமான்னு பாக்குறேன். இல்ல மேற்கொண்டு ஆக வேண்டியது என்னன்னு பாப்போம். மலரு, உன் கொழுந்தனார் இப்படி எல்லாம் பண்ணிட்டாரேன்னு நீ ஒன்னும் வருத்தப்படாத. என்ன வெற்றி கூட அப்படித்தான், பட்டு பட்டுன்னு யோசிக்காம கையை நீட்டுற ஆளு தானே. என்னையவே அடிக்கலையா சொல்லு. ஷூ. சரி, நான் அங்க போய் என்னன்னு பாக்குறேன். ஏம்மா, நீ செத்த அழுகையை நிறுத்திட்டு அப்படி போய் உட்காரு. உனக்கு வேற ப்ரெஷர் கூடி போச்சுன்னா அப்புறம் உன்னைய பாக்குறதா அவனை பாக்குறதான்னு தெரியாம நடுவுல கடந்து நாங்கதே மறுபடியும் முழிக்கணும். போய் உட்காரு அழுகையை நிறுத்திட்டு. மனசே ஆற மாட்டேங்குது பாப்பா. அதெல்லாம் ஆறும். பெரியவன் தலையெடுத்ததுல இருந்து நம்ம வீட்டுல எல்லாமே ஸ்மூத்தா நடக்குதுங்கவும் நீ அப்படியே பழசையெல்லாம் மறந்துட்ட போல. நீ இப்படி பேசுறதுதான் எனக்கு புதுசா இருக்கு. என்னமோ நம்ம வீட்டுல நடக்காதது நடந்துட்ட மாதிரி. போய் உக்காரு. ஐயா கருப்பசாமி, ஏயா என் பிள்ளைகளை இப்படி சோதிக்கிற? உன் பிள்ளை அமெரிக்காவில் போய் உக்காந்துக்கிட்டா அப்படியே மாறிடுவானாக்கும். என்ன மைனி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அன்னைக்கு நீங்களும் கொழுந்தனாரும் போய் வெண்ணிலாவுக்கு பூ வச்சுட்டு வந்தப்ப கூட அத்தை இதை தான் சொன்னாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் புதுசு இல்லைன்னு. இப்போ நீங்களும் அப்படியே சொல்றீங்க. என்ன மைனி? எங்களுக்கு இதெல்லாம் பழகி போன ஒண்ணு மலரு. இந்த சின்ன மாடு எப்பவும் அப்படித்தான். அப்புறம் என்னத்துக்கு அவன் இவ்வளவு நாள் கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்னு பார்த்த. அவனுக்கெல்லாம் கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது. எதுக்கு இருக்கிறவன் மண்டையை உடைச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பான். என்ன மைனி சொல்றீங்க? என் கொழுந்தனாரா அப்படி? ஆமா மலரு, அதனாலதான் அவன் இவ்வளவு நாளா கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னுகிட்டு இருந்தான். அவங்க அண்ணனும் அதுக்கு வற்புறுத்தாம அவன் போகலையே விட்டுக்கிட்டு இருந்தான். இவனுக்கு இந்த மாதிரி அடிக்கணும் வைக்கணும்னு சொல்லி கொடுத்ததே எங்க அப்பா தான். ஆனா எங்க அப்பாவையே அவன் கைய ஓங்கியிருக்கான். என்ன மைனி? தாத்தா, என்ன தாத்தா ஆச்சு? எதுக்கு பரச மாமா வந்து கத்திக்கிட்டு இருக்காரு? என்னன்னே தெரியல. அவன் ஒரு பக்கம் வந்து கத்திக்கிட்டு இருந்தானா, அவனை இழுத்துட்டு போய் ஒரு பக்கம் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வினய் மாட காணுமே காணும் பாத்தியா தாத்தா? அவனையும் காணும், இந்த சுப்பு பையலும் இங்க சுத்திக்கிட்டு இடந்தான் பத்தியா, அவனையும் காணும். அதானே தாத்தா. நான் வேணும்னா மலரக்கா கிட்ட போய் என்னன்னு கேட்டுட்டு வரட்டுமா? இல்ல, அந்த புள்ள ஒரு பக்கம் அழுதுகிட்டு கிடக்கு. அந்த அக்காவும் அழுகுறாங்களா? என்ன தாத்தா, என்ன ஆச்சா? என்னன்னு தெரியல. இந்த பரசுராம இந்த பக்கம் வந்தான்னா கேப்போம். அவன் ஒரு பக்கம் துள்ளி குதிச்சுக்கிட்டு திரிகிறான். தாத்தா, பரசு மாமா வராரு. அடே பரசுராமா, என்னடா ஆச்சு? எதுக்கு கடந்து கத்திக்கிட்டு கிடக்க? அந்த கருப்பன் தம்பி முத்து பைய நம்ம விக்கிய அடிச்சு போட்டிருக்கான். ஐயோ, இந்த வினய் கிறுக்கு மாடு என்ன செஞ்சு தொலைச்சதுன்னு தெரியலையே. என்னடா சொல்ற? ஆமா, அடிச்சதையும் அடிச்சு போட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தாலி கட்ட உட்காந்துருக்கான் பாத்தீங்களா? சும்மா விடுவேனா நானு? என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டியதுனடா. விசாரிப்போம். இந்த என் மகன் சுப்பு வரட்டும். ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கீங்களாடா? பிறகு அப்படியே போட்டுட்டு வருவாங்க. ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு, ஐசியூல இருக்கான். என் பொண்டாட்டி அங்கதான் இருக்கா. இந்த சுப்பு வரட்டும் இன்னைக்கு. கேட்டையா பேத்தி? தாத்தா வா தாத்தா, ஆஸ்பத்திரிக்கு போய் அவன் எப்படி இருக்கான்னு பாப்போம். கிறுக்கு மாடு என்ன செஞ்சு தொலைச்சதுன்னு தெரியல. அவங்கிட்ட போய் வம்பு வச்சுக்கிடாதாடான்னு கேட்கவே மாட்டான். எப்ப பார்த்தாலும் அவங்கிட்டயே போய் வம்புழுத்துக்கிட்டு இருக்கான். நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப கல்யாணம்? இந்த பரசு மாமா நல்லா நடத்த விட்டுருவாரே கல்யாணத்தை. நீ வா தாத்தா, முதல்ல போய் அந்த வினய் மாடு எப்படி இருக்குன்னு பாப்போம். எந்த ஆஸ்பத்திரின்னு தெரியலையே. வா தாத்தா, போற வழியில அத்தைக்கு போன் போட்டு கேப்போம் எங்க இருக்கீங்கன்னு. வா. சரி நட. அடே சுப்பு, என்னடா ஆச்சு உன் தம்பிக்கு? தள்ளுங்க, வழி விடுங்க. எலை வினய்க்கு என்னாச்சு? ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், ஐசியூல சீரியஸா இருக்கான். என்னாச்சு? போய் பாரு. தாத்தா நீ வா தாத்தா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். சரி வா. என்னங்க, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ? போய்சு சாம. சாரிங்க. சரி போ. நான் தானே அன்னைக்கு உன்னை மொட்டை மாடிக்கு வர சொன்னேன். நீ என்ன பண்ணுவ? போ.
இல்ல நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும் முத்து வெளியே கிளம்பி போனத உடனே பார்த்து தடுத்து நிறுத்தி இருந்திருக்கணும். சரி ஐசு, போ முதல்ல அந்த பக்கம். இந்த போறேன், சாரி. போ ஐசு. வெற்றி, என்னடா இப்படி ஆயிப்போச்சு? பரசுராம் சார் ரொம்ப கோவக்காரருடா. அவர்லாம் இந்த விஷயத்த சும்மாவே விட மாட்டாரு. இவன் எதுக்குடா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி தேவையில்லாத வேலை பார்த்திருக்கான்? என்னன்னு அவனும் சொல்ல மாட்டேங்கிறான், கருப்பனும் அவனை என்னன்னு கேட்க மாட்டேங்கிறான்டா. சார் என்ன மாடசாமி நீ இங்க? சார் இத கொஞ்சம் பாருங்க. இந்த மொபைல் யாரோடது? சார் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க சார், சொல்றேன். சரி வா. என்னே கபாலி அண்ணே, நம்மளும் பெரிய தப்பு பண்ணிட்டோம்னே. எனக்கு தெரிஞ்சு இந்த விக்கி பையன் வெண்ணிலாக்கா வீட்டுல போய் ஏதோ கலாட்டா பண்ணியிருப்பான். அதே நம்ம டியூட் போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். கருப்பண்ணே நம்மகிட்ட என்ன சொல்லிட்டு போனாரு? இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் வெண்ணிலாக்கா வீட்டு பக்கத்துல விக்கி வராம பாத்துக்கிட சொன்னாரு. நாளைக்கு பொண்ணழைச்சிட்டு மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு தான் போனாரு. நம்மளும் பகல் முழுக்க கவனமா தான் இருந்தோம். ஒரு தடவை வந்தான், அண்ணன் கிட்ட சொல்லிட்டோம். சரி நைட்டும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு மட்டும் கவனமா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் போனாரு. ஓம் பேச்ச கேட்டு பாட்டு போட்டு ஆட போனதுல பாரு என்ன பிரச்சனை வந்து நிக்குதுன்னு. எவ்வளவு பெரிய பொறுப்பை நம்மளை நம்பி கொடுத்தாரு, இப்படி கோட்டை விட்டுட்டோமே. ப்ரோ சாரி ப்ரோ. மாமா அவரை தப்பா நினைக்காதீங்க. ஏய் வெண்ணிலா, மாமா ப்ளீஸ் மாமா, அவரை தப்பா நினைக்காதீங்க. அவன் ஏன் தம்பி, எனக்குள்ள பாதி. அவன் கண்ணை பார்த்தே அவன் தப்பு பண்ணியிருக்கானா பண்ணலையாங்கிறது எனக்கு தெரியும். அததான் மாமா நானும் சொல்ல வர்றேன். அவர் விக்னேஷ் அடிச்சது தப்பு தான், ஆனா அவர் அந்த தப்பு பண்ணதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கு. அது எனக்கும் தெரியும்மா. அவன் தப்பு பண்ணியிருந்தான்னா என் முகத்தை நிமிந்து கூட பார்க்க மாட்டான், ஏன் என் பக்கத்துல கூட வரமாட்டான். ஆனா நேத்து முழுக்க அவன் என் கூட அவ்வளோ சந்தோஷமா இருந்தான். ஆமா மாமா, அவர் எந்த தப்புமே பண்ணல. நடந்தது என்னன்னு நான் சொல்றேன் மாமா. வேண்டாம். வேண்டாமா? வேண்டாம். அவன் நேத்து முழுக்க என் கூட தான் இருந்தான். இந்த விஷயத்தை எனக்கு சொல்லணும்னு நினைச்சிருந்தான்னா அவன் நேத்தே சொல்லி இருந்திருப்பான். ஏன்னா அவன் எனக்கு மறைச்சு எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டான். அப்படி எனக்கு கூட ஒரு விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான்னா அது தெரியாமலே போகட்டும். யாருக்குமே அந்த விஷயம் தெரிய வேண்டாம். இதை நீங்க அப்படியே மறந்துருங்க, அதோட விட்டுருங்க. இல்ல மாமா, இந்த விஷயத்தை தோண்டி தோண்டி கேட்காம இருக்கிறது உங்க பெருந்தன்மை. ஆனா இந்த விஷயத்த கண்டிப்பா உங்க காதுக்கு கொண்டு வந்திருந்திருக்கணும். கொண்டு வந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அதை இனிமேல் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லம்மா. இனிமேல் என்ன நடக்கணுமோ அதை மட்டும் பார்ப்போம். என்ன மாமா நடக்கும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன நடந்தாலும் நீங்க அமைதியா இருக்கணுமா, வாயவே திறந்துடக்கூடாது. எதுக்காக என் தம்பி இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கானோ அந்த வேலையவே வீணாக்கினதா ஆக்கிடக்கூடாது. கருப்பா, முத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கடா. இன்ஸ்பெக்டர் சார், அக்யூஸ்டோட குடும்பத்துல இருக்கிறவங்களும் உங்களுக்கு ரிலேட்டிவா இல்ல ஃப்ரெண்ட்ஸா? பேர்லாம் சொல்லி கூப்பிடுறீங்க. சார், இங்க முத்துக்காளைங்கிறது யாரு? உங்களதான் சார். இங்க முத்துக்காளைங்கிறது யாரு? என் தம்பி. அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு? இதோ பின்னாடி நிக்கிறாரு, அவரோட மகனை முத்துக்காளைங்கிறவரு கொலை செய்ய முயற்சி பண்ணதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க.